ஆகாம போக ஆரம்பிக்கும். அதுக்கு அந்த ராஜா என்ன சொல்லுவான்னா, இங்க சுத்தி இருக்கிறவங்க யாருனாலயும் இங்க மேஜிக்லாம் பயன்படுத்த முடியாது. அதுக்காக தான் நாங்க ஒரு புது விதமான மிஷின் உருவாக்கி இருக்கிறோம். இந்த ராஜாங்கத்துக்கு கீழ ஒரு மேஜிக் நல்லிஃபை மிஷின் இருக்கு. அந்த மிஷின் ஆன் பண்ணா இங்க சுத்தி இருக்கிறவங்க யாருனாலயுமே மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த மிஷினையும் காட்டுவாங்க. அந்த மிஷின் பேரு மேஜிக் நல்லிஃபை. இந்த மிஷினை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம குளோவிக்கு தெரிஞ்சு போயிடும். ரைட்டு, நம்ம கதை முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனா அந்த ராஜா கிட்ட கெஞ்ச ஆரம்பிப்பாங்க. என்னன்னா, நான் தான் ஒரு விச்சு அப்படின்னு சொல்லி என்ன கொல்ல போறீங்க. ஆனா என் கூட இருந்தால அந்த பையன் விச்சுலாம் இல்ல, இன்னும் நார்மலான ஹியூமன் தான், அவனை விட்டுருங்க, என்ன வேணா கொண்டுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லி ரொம்ப கதறி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா அவங்க மண்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த ராஜா ரொம்ப கேவலமா நடத்துவான். நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கிற, என்னெல்லாம் எப்படி நீ தொடலாம் அப்படின்னு சொல்லி கன்னத்துல ஒரு அறை விட்டு அந்த விச்சை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டரும் போட்டுருவான். இங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவை அங்க இருக்கிற எல்லா காட்சுமே பிடிச்சி டைட்டா உட்கார வச்சிருவாங்க. நம்ம ஹீரோ எவ்வளோ கெஞ்சுவான், எவ்வளோ கத்துவான், அவங்கள விட்டுருங்க, நாங்க எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்பான். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க காதுலயே வாங்கிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடியே குளோவி டீச்சர் நெத்தில கண்ணு வச்சு ஷூட் பண்ணி அந்த இடத்துல நம்ம குளோவி டீச்சரோட கதையை முடிச்சிருவாங்க. அவங்க சாகத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பத்தி தான் யோசிப்பாங்க. ஆக்சுவலா இந்த குளோவி டீச்சரும் நம்ம ஹீரோவை லவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். ஆனா அது எவ்வளவு நாள் வெளில சொல்லியிருக்க மாட்டாங்க. அது அவங்க சொல்றதுக்காக வாய் எடுப்பாங்க, அதுக்குள்ளேயே அவங்க செத்து போயிடுவாங்க. அவங்க செத்து போனதுக்கு அப்புறமும் அந்த ராஜா சும்மா இருக்க மாட்டான். அவங்களோட தலையை வெட்டி எடு அப்படின்னு சொல்லி அவங்க தலையை வெட்டி எடுத்து அங்க இருக்கிற மக்கள் முன்னாடி தூக்கி நின்று காட்டுவான். அவ்வளவுதான், இந்த உலகத்துல இதுக்கப்புறம் விச்சஸே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையோட அவன் தூக்கி நிறுத்தி காட்டுவான் பைத்தியக்காரன். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கர கோபத்தோட ஒரு நாள் உன்னை நான் தாண்டா கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுப்பான். அப்படியே அங்க சீன் கட் பண்ணி 10 வருஷம் கடந்து போனதுக்கு அப்புறம் காட்டுவாங்க. இங்க ஒரு இடத்துல நிறைய பொண்ணுங்களை நிறைய பேரு கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பிங்க் கலர்ல ஒரு முடி வச்சுக்கிறா பாத்தீங்களா, அவளும் அப்புறம் ஒரு ப்ளூ கலர் முடி வச்சுக்கிற ஒரு பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்கள ரொம்ப நாளா இங்க கட்டி போட்டு இங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப வெக்ஸ்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுல அந்த ப்ளூ கலர்ல ஒரு முடி வச்சுக்கிறாள், அவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவா. என்ன அடுத்தது என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்துல உட்காந்துட்டு இருப்பா. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஏன் பயப்படுவானா, அந்த நாள்லயே கிட்டத்தட்ட 4 பொண்ணுங்களை கிட்ட தேர்ந்தெடுத்து எங்கேயோ கூட்டிட்டு போயிருவாங்க. போனவங்க இது வரைக்கும் திரும்பி கூட்டிட்டும் வந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் அடுத்து நம்மளா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பயத்துல உட்காந்துட்டு இருப்பா. அப்போ அந்த பிங்க் கலர் முடி இருக்கிறாள், அவ தான் அந்த ப்ளூ கலர் முடிக்கு ஆறுதல் சொல்லுவா. கவலைப்படாத, நம்மளுக்கு